உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்ம. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த வேத வசனங்கள் உங்களுக்கு மிகுந்த ஆறுதலை கொண்டு வரும் என்று நம்புகிறேன். கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார். ஆமென். கர்த்தர் சீயோனிலிருந்து உனக்கு ஆசீர்வதிப்பாராக. உன்னுடைய ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் எருசலேமின் நன்மையை நீ காண்பாயாக. கர்த்தருடைய வார்த்தை நம் வாழ்க்கைக்கு நம்பிக்கை தருகிறது. இந்த வழியை நாம் பின்பற்ற வேண்டும். கடவுளுடைய அன்பு நம்மை ஆசீர்வதிக்கும். தேவனே, என்னை காப்பாற்றும், உம்மை நம்பி இருக்கிறேன். சங்கீதம் 14:9. கர்த்தருடைய வார்த்தை ஆழமானது. சங்கீதம் 91:6 மிகவும் சத்தியம். என் தேவன் எனக்கு அடைக்கலமாய் இருப்பவர், அவருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலம் புகுவாய். பார்ப்பனை ஆட்கொண்ட அன்பு, அது கிறிஸ்துவோடு என் ஜீவன் மறைந்திருக்குது. இந்த பயங்கரமான இருளில நம்மை மறைத்து பாதுகாக்கும் பரம தகப்பன்